வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. இன்னைக்கு நாம சைரன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வகைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, சைரன்னு சொன்ன உடனே நம்மள் பலருக்கும் அழகு, கவர்ச்சி இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, பொதுவா அப்படித்தான். ஆனா அது மட்டும் இல்ல, அது ஒரு விதமான எமோஷனல் பவர், ஒரு ஈர்ப்பு சக்தி. கரெக்ட். இது ஆராயறதுக்காக ராபர்ட் கிரீனோட தி ஆர்ட் ஆஃப் செடக்ஷன் புத்தகத்தோட சில பகுதிகளும் இந்த காலத்துல இந்த சைரன் ஆளுமை எப்படி வெளிப்படுதுன்னு விளக்குற ஒரு நவீன ஆய்வு குறிப்பும் நம்ம கிட்ட இருக்கு. சரி, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் உடல் அழகை தாண்டின ஒரு விஷயம். ஆமா, ஒருத்தரோட இருப்பு, அவங்களோட பேச்சு, ஏன் அவங்களோட மௌனம் கூட மத்தவங்க மேல ஒரு காந்த சக்தி மாதிரி வேலை செய்யும். கரெக்ட். அப்போ இந்த உரையாடலோட நோக்கம், இந்த சைரன்னா என்ன, வரலாறுல இதுக்கு யார் உதாரணமா இருந்திருக்காங்க, இன்னைக்கு நாம பாக்குற பிரபலங்கள்ல இருந்து நாம ஆபீஸ்ல இருக்கிறவங்க வரைக்கும் ஆமா, இந்த குணங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த சைரன் ஆளுமைனா என்னன்னு வரையறுக்கலாம். சரி. இது வெறும் தோற்றத்தை பத்தினது இல்ல, அது ஒரு ஆரா அல்லது ஒரு ஈர்ப்பு சக்தி. ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புல ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, எமோஷனல் கிராவிட்டி. ஆமா ஆமா, அதாவது உணர்ச்சிகரமான ஈர்ப்பு விசை. இது ஒரு கிரகம் மாதிரி நினைச்சுக்கலாம். அவங்க வேணும்னே முயற்சி பண்ணாமலேயே மத்தவங்களோட கவனம், எண்ணங்கள் எல்லாம் அவங்கள சுத்தி வர ஆரம்பிச்சிடும். சரியா சொன்னீங்க. அவங்க கவனத்தை தேட மாட்டாங்க, கவனம் அவங்கள தேடி வரும். எக்ஸாக்ட்லி. அதோட அவங்க பார்வைக்கு ஒரு குறியீடா தெரிவாங்க. அதாவது விஷுவலி சிம்பாலிக்னு சொல்றாங்க. ஓகே, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வெறும் ஒரு ஆள் இல்ல, ஒரு ஐடியா மாதிரி. உதாரணமா மெர்லின் மன்ரோனாலே கவர்ச்சி, அவங்க அந்த வார்த்தையோட அடையாளமாவே மாறிட்டாங்க. அதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம், அவங்க கொஞ்சம் எட்ட முடியாத தூரத்துல இருப்பாங்க. ஆமா, ஆனா அதே சமயம் அவங்க கூட இருக்கும்போது மத்தவங்கள ரொம்ப உயிர்ப்போட உணர வைப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுது? இதுதான் விஷயத்தோட மையம். நம்மளோட அன்றாட வாழ்க்கை பெரும்பாலும் ஒரே மாதிரி கணிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஒரு சைரன் அவங்களோட கணிக்க முடியாத தன்மையால அந்த சலிப்பை உடைக்கிறாங்க. சரி, அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னு ஒரு மர்மம் இருக்கும். அதனால அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சாகசம் மாதிரி தோணும். அந்த உணர்வுக்கு தான் மக்கள் ஏங்குறாங்க. வாவ், இது விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. சரி, நாம சில நவீன உதாரணங்களை பார்க்கலாம். ரிஹானாவை எடுத்துக்கலாமே. ஓ, நல்ல உதாரணம். அவங்களோட உடல் மொழி, அவங்க நடக்கிற விதம், அதுல ஒரு அவசரமே இருக்காண்டு, ரொம்ப நிதானமா மெதுவா இருக்கும். ஆமா, நிதானம் தான் அவங்களோட சக்தி. எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நேரமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி அது சொல்லாம சொல்லும். அவசரப்படுறது அது கவர்ச்சியானது இல்ல. கரெக்ட். அதோட அவரோட குரலை கவனிச்சிங்கன்னா அது மென்மையா இருக்கும். ஆனா அதுல ஒரு ஆதிக்கம் தெரியும். அது ஒருபோதும் கத்தாது, ஆனா எல்லாரையும் கவனிக்க வைக்கும். இதோடு சேர்த்து அந்த எட்ட முடியாத தன்மையும் பார்க்கணும். ஆமா ஆமா, அவங்க பல வருஷம் திடீர்னு காணாம போயிடுவாங்க, எந்த பாட்டும் வெளியிட மாட்டாங்க. ஆனா திரும்பி வரும்போது முன்ன விட பெரிய ஸ்டாரா இருப்பாங்க. அந்த பற்றாக்குறை, ஸ்கார்சிட்டி, அது அவங்க மதிப்பை இன்னும் கூட்டுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆளுமே ஆண்களுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு விராட் கோலி. ஓ, இது ஒரு புது கண்ணோட்டம். நான் விராட் கோலி எப்பவுமே ஒரு அக்ரெசிவான விளையாட்டு வீரரா தான் பார்த்திருக்கேன். நிச்சயமா. ஆனா அவரோட கண்களை பாருங்க, அதுல ஒரு தீவிரம் இருக்கும். அவர் களத்துல உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற விதம், ஆனா அதே சமயம் அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் புரியுது. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்துல இருந்தாலே ஒரு தாக்கம் ஏற்படும். இதுதான் அந்த இமோஷனல் கிராவிட்டி. சைரன்கிறது பாலின சம்பந்தப்பட்டதில்ல, அது ஒரு சக்தி. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான புள்ளி. இதோட சேர்த்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் மர்மம். பில்லி எலிஷ் ஒரு நல்ல உதாரணம். ஆமா, அவங்க குரல் ரொம்ப மென்மையா, காதுல ரகசியம் சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க கவர்ச்சியா இருக்க முயற்சி பண்ணல, அதுக்கு பதிலா மர்மமா இருக்கிறாங்க. அந்த மர்மம் தான் மத்தவங்கள உள்ள இழுக்குது. சரி, இதெல்லாம் பிரபலங்களுக்கு பொருந்தது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உதாரணமா ஒரு கார்ப்பரேட் சூழல்ல இதை எப்படி பார்க்கலாம்? நாம் எல்லாருமே நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒருத்தரை பார்த்திருப்போம். ஆமா, ஒரு மீட்டிங்ல 10 பேர் பேசுவாங்க. ஆனா அந்த நபர் ரொம்ப குறைவா சில வார்த்தைகள் தான் பேசுவார். ஆனா அவர் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. ஆமா, அந்த அறையில இருக்கிற மத்தவங்க போன் நோன்றத நிறுத்திடுவாங்க. மொத்த கவனமும் அவர் பக்கம் திரும்பும். ஆமா, கவனிச்சிருக்கேன். அவங்க குரல் நிதானமா இருக்கும், பார்வை அமைதியா இருக்கும்,
தங்களை அதிகம் நியாயப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற கருத்துல ஒரு தெளிவு இருக்கும். இதுதான் வணிக உலகத்துல சைரன் சக்தி போல. கரெக்ட். இதுல உளவியல் ரீதியா என்ன நடக்குதுன்னா, பற்றாக்குறையும் உணர்ச்சிபூர்வமான ஆழமும் ஒன்னு சேருது. நம்ம குறிப்புகள்ல சொல்ற மாதிரி மெதுவாக ஆனால் அர்த்தமுள்ளதாக பதிலளிப்பவர், எப்போதும் கிடைக்காதவர் ஆனால் இருக்கும்போது முழுமையாக இருப்பவர். ஓகே. அவங்க உங்ககிட்ட பேசும்போது அந்த நேரத்துல நீங்க மட்டும்தான் உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுப்பாங்க. அந்த பிரத்யேகமான கவனம் ஒரு போதை மாதிரி. ஆனா இது ஆபத்தானதும் கூட இல்லையா? ஒருத்தர் ரொம்ப அமைதியா மர்மமா இருந்தா அவங்கள மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கவோ இல்ல ஒதுக்கி வைக்கவோ வாய்ப்பு இருக்குல்ல? நல்ல கேள்வி. நிச்சயமா அந்த ஆபத்து இருக்கு. அது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். இந்த சக்திய சரியா கையாள தெரியணும். தன்னம்பிக்கை இல்லாம மௌனமா இருந்தா அது பயமா தெரியும். ஆனா தன்னம்பிக்கையோட ஒருவித உள் அமைதியோட மௌனமா இருக்கும்போது அது சக்தியா மாறும். அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நாம பேசின ரியானா, விராட் கோலி மாதிரி ஆளுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா தெரியுறாங்க. ஆனா இந்த கலை நேத்து ஆரம்பிச்சதில்ல. வரலாறுல இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த சைரன்கள் இருந்திருக்காங்க இல்லையா? ஓ நிச்சயமா. வரலாறு தான் இதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களை கொடுக்குது. கிளியோபாட்ராவை எடுத்துக்கலாம். ஆமா. அவங்க ஜூலியஸ் சீசரை சந்திச்ச கதை அதுவே ஒரு நாடகம் மாதிரி. ஆமா, அந்த கம்பளங்கதை. ஒரு அம்பலத்துல தன்னை சுருட்டி சீசரோட அரண்மனைக்குள்ள ஒரு பரிசா கொண்டு போக சொல்றாங்க. நினைச்சு பாருங்க. அந்த கம்பளத்தை விரிக்கும் போது அதுல இருந்து அவங்க வெளிப்படுறாங்க. அந்த காட்சியே சீசரை மிரள வச்சிருக்கோம். அது ஒரு கனவு மாதிரி இருந்ததா குறிப்புகள் சொல்லுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கிளியோபாட்ராவோட சக்தி அவங்க அழகுல இல்ல. அப்படியா? உண்மையில அவரை விட அழகான பெண்கள் பலர் ஈஜிப்ட்லயும் ரோம்லயும் இருந்ததா வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க. அவங்களோட உண்மையான சக்தி அது அவங்க உருவாக்குன அந்த ஸ்பெக்டக்கிள்ல, அதாவது அந்த பிரம்மாண்டத்துல தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க உடை, அலங்காரம் எல்லாம் மாறுமா. சில நாள் வீனஸ் தேவதை மாதிரி, சில நாள் ஐசிஸ் தேவதை மாதிரி வருவாங்க. ஆமா, அவங்கள கணிக்கவே முடியாது. அவங்க வெறும் ஒரு ராணி இல்ல, ஒரு தெய்வம் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. அதோடு அவங்களோட குரல், பல மொழிகள்ல சரளமா பேசக்கூடிய அவங்களோட குரல் பல நரம்புகள் கொண்ட ஒரு இசைக்கருவி மாதிரி மயக்கம் தன்மையோடு இருந்ததா புளூட்டார்க் எழுதுறார். அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத விட எப்படி சொன்னாங்கங்கிறதா மொத்தவங்களை அடிமையாக்கியது. அடுத்த சக்தி வாய்ந்த உதாரணம் மெர்லின் மன்ரோ. அவங்க நார்மா ஜீன்கிற பேர்ல இருந்தபோது யாரும் கவனிக்காத ஒரு சாதாரண பெண். ஆனா மெர்லின் மன்ரோவா மாறின பிறகு உலகத்தோட கவனத்தையே தாம்பக்கம் திருப்பினாங்க. அவங்க கிட்ட 2 முக்கியமான கருவிகள் இருந்துச்சு. ஒன்னு அவங்களோட நடை. ஆமா, அது குழந்தைத்தனமும் கவர்ச்சியும் கலந்த ஒரு விசித்திரமான கலவை. அது ஒருவித அப்பாவித்தனத்தையும் அதே சமயம் கவர்ச்சியும் ஒரே நேரத்துல வெளிப்படுத்துச்சு. அது வேணுனே உருவாக்கப்பட்டது. இன்னொன்னு அவங்களோட குரல். அவங்க வேணும்னே தன் குரலை தாழ்த்தி ஒரு மாதிரி மூச்சு காற்றோட பேசுவாங்க. ஆமா, ஒரு விஸ்பர் மாதிரி. அது கேக்குறவங்களுக்கு அவங்க நம்ம கிட்ட ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அது ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். நம்ம ஆதாரங்கள் அவங்கள செக்ஸ் சைரன் அப்படின்னு வகைப்படுத்துது. இந்த வகை மத்த சைரன்களை விட கொஞ்சம் அவசரமான வெளிப்படையான ஆசையை கொண்டது. ஓகே. அப்பாவித்தனம், பாதிக்கப்படக்கூடிய தன்மை, வல்னரபிலிட்டி, இத 2ஐயும் கலந்து காட்டி முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு பாதுகாவலன் மாதிரி உணர வைப்பாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உத்தி. இந்த வரலாற்று உதாரணங்கள்ல இருந்தும் நவீன உதாரணங்கள்ல இருந்தும் சைரனோட பொதுவான கருவிகளை நாம தொகுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பல நூற்றாண்டுகளா இது மாறாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஆமா. முதல் கருவி நாம ஏற்கனவே பேசின குரல், கிளியோபாட்ராவோட இசைலாந்த குரல், மெர்லினோட மூச்சு கலந்த குரல், பில்லி எலிஷோட ரகசியம் பேசும் குரல். சைரனோட குரல் எப்பவுமே அமைதியா, அவசரம் இல்லாம கேக்குறவங்க மனசுல பதியிற மாதிரி இருக்கும். 2வது அசைவு மற்றும் நடத்தை. ரிஹானாவோட மெதுவான அசைவுகள். ஒரு கார்ப்பரேட் சைரனோட நிதானமான உடல் மொழி. நம்ம ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று உதாரணம் இருக்கு. சீன இளவரசி ஹீஷி அவங்களோட மென்மையான காத்துல மிதக்கிற மாதிரி நடையால ஒரு ராஜ்யத்தையே வீழ்த்தினதா ஒரு கதை இருக்கு. அந்த அசைவுகள் ஒரு மர்மத்தையும் அவசரமில்லாத தன்மையையும் காட்டும். அதுதான் சைரனோட முக்கிய அம்சம். அவசரம் பதட்டத்தை காட்டும், நிதானம் சக்தியை காட்டும். 3வதா மர்மம் மற்றும் எட்ட முடியாத தன்மை. இதுதான் சைரனோட ஆணிவேர்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஹோமரோட ஒடிசி காவியத்துல வர்ற புராண சைரன்கள் மாதிரி. அவங்க பாட்டு கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும், கவர்ந்து இழுக்கும். ஆனா கிட்ட நெருங்குனா ஆபத். கப்பல் பாறையில மோதி உடைஞ்சிரும். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஆபத்தான உணர்வு தான் ஈர்ப்பை இன்னும் அதிகரிக்குது. ஆமா. சைரன் தங்களை முழுமையா எப்பவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க.
அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு ரகசிய பகுதி இருக்கும். அதுதான் மத்தவங்கள இன்னும் தெரிஞ்சுக்க தூண்டும். ஒரு புத்தகம் மாதிரி. ஆமா, ஒரு புத்தகம் முழுசா படிச்சுட்டா அதுல ஆர்வம் போயிடும். ஆனா சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தா அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாகும். சைரன் அந்த கிழிக்கப்பட்ட பக்கங்கள் மாதிரி. அருமையான ஒப்பீடு. கடைசியா சைரனோட சின்னம். நம்ம ஆதாரங்கள் சைரனோட சின்னமா தண்ணீரை குறிப்பிடுது. இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, தண்ணி மாதிரியே அவங்க திரவ நிலையில இருப்பாங்க. அவங்கள பிடிச்சு வைக்க முடியாது. அது எல்லையில்லாத இன்பத்தையும் சாகசத்தையும் தர்ற மாதிரி தோணும். ஆனா கவனமா இல்லைன்னா உள்ள இழுத்து மூழ்கடிச்சிடும். தண்ணி மாதிரி சைரன் ஆளுமையும் சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி தங்களை மாத்திப்பாங்க. அவங்கள முழுசா புரிஞ்சுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் இந்த ஆளுமையோட இரண்ட பக்கமும் இருக்கு இல்லையா? இது எல்லாம் பாசிட்டிவா மட்டும் இருக்க முடியாது. நிச்சயமா. இதுல இருக்கிற முதல் பெரிய ஆபத்து மத்தவங்களோட பொறாமை, குறிப்பா சக பெண்களோட பொறாமை. ஓ, கிளியோபாட்ராவை ரோம்ல எகிப்திய வேசின்னு சொல்லி வெறுத்தாங்க. ஒரு சைரனோட சக்தி மத்தவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா தெரியும். அதனால அவங்க தனிமைப்படுத்தப்படலாம். அதோட அவங்க மேல குவியற அதீத கவனம் அதுவே ஒரு கட்டத்துல சுமையா மாறிடும் இல்லையா? ஆமா, எப்பவுமே கவனிக்கப்படுறது, எப்பவுமே ஒரு பிம்பமா வாழ வேண்டிய கட்டாயம் மனசளவுல ரொம்ப சோர்வடைய செஞ்சிரும். ஒரு நிமிஷம் கூட சாதாரண மனுஷியா இருக்க முடியாது. இறுதியான தவிர்க்க முடியாத ஆபத்து வயது மற்றும் அழகு மங்குதல். சைரனோட தாக்கம் தோற்றத்தை மட்டும் சார்ந்ததில்லைனாலும் அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. உடல் அழக மட்டுமே நம்பி இருந்தா காலம் போக போக அவங்க சக்தி குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய சவால். மெர்லின் மன்றோ விஷயத்துல இது நடந்திருக்கலாம். ஆமா, அவங்க பிற்கால சோகத்துக்கும் தற்கொலைக்கும் இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் நம்ம ஆதாரம் சொல்லுது. அப்படியானா ஒரு உண்மையான சைரன் காலப்போக்குல தன்னை மாத்திக்கிட்டே இருக்கணும். உடல் கவர்ச்சியை தாண்டி அறிவு, புத்திசாலித்தனம், மனரீதியான ஈர்ப்புன்னு வேற தளங்களுக்கு அவங்க சக்தியை எடுத்துட்டு போகணும். சரிதான். கிளியோபாட்ராவுக்கு அந்த அறிவு இருந்துதா சொல்றாங்க. அவங்க இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தா தன்னோட சக்தியை வேற வழிகள்ல தக்க வச்சிருப்பாங்கன்னு நம்ம ஆதாரம் குறிப்பிடுது. அவங்க வெறும் அழகு பொம்மையே இல்ல, அவங்க ஒரு புத்திசாலியான ராஜதந்திரி. அப்போ இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து தெளிவா தெரியறது என்னன்னா, சைரன்கிறது வெறும் அழக பத்தினது இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு உணர்ச்சிகரமான ஈர்ப்பு சக்தி. அது குரல், நிதானம், மர்மம், பேச்சுன்னு ரொம்ப கவனமா கையாளப்படுற திறன்களோட ஒரு தொகுப்பு. ஆமா, இந்த ஆளுமையை நம்ம ஆண்கள், பெண்கள், பிரபலங்கள், ஏன் நம்ம கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட கூட பார்க்கலாம். இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. சைரன் ஆளுமைங்கிறது ஒருவித மாயைய, ஒரு கற்பனைய உருவாக்குறத பத்தினதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. ஆனா நாம வாழ்ற இந்த காலகட்டம் ஆத்தென்டிசிட்டிய, அதாவது நேர்மையா, உண்மையா, நீங்களா இருக்கிறத ரொம்ப கொண்டாடுது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு பழங்கால மாயக்கலைக்கு என்ன இடம் இருக்கு? இந்த சக்தியால நாம ஈர்க்கப்படுறோம்னா அது நாம ரகசியமா எதை விரும்புறோங்கிறத பத்தி என்ன சொல்லுது? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.